ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். பாலிமர் டிவிங்களா? சொல்லுங்க சார். ஆமாம் சார். சார், உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாலேயே உங்கள் மீடியாவுக்கு மட்டும்தான் நாங்கள் மக்கள் பீரியாரிட்டி கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆனால் உங்கள் மீடியாவுமே உண்மைக்கு புறமான செய்திகளை, கொஞ்சம் விருதத்தக்க மாதிரி செயல்களை மறுபடியும் ஒளிபரப்பு பண்ணுறீங்க. என்ன சார் ஆச்சு? இல்லை, இப்போ தேமுதிக கட்சி அதை பற்றி சொல்லும் போதுலேயுமே பார்த்தீங்கன்னா மாற்றி 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 பேசுகிறீங்க. இப்போ நேத்து நடந்தது தானே சார் போட்டிருக்கேன். யாரும் ஆள் இல்ல, மையப்படுத்தி போட்டிருக்கேன் செய்தியை. சரி சார், நேத்து நடந்தது ஓகே. அவங்க அறிக்கை ஒரு அஷ்டமி நவமி அவங்க எல்லாம் கொஞ்சம் சாஸ்திரம் பாக்குற கட்சி அப்படி இருக்கும்போது அதனால அவங்க எதுவும் ஆர்வம் காட்டல. ஆனா அதுக்கு முன்னால இருக்கும்போது இருக்கிற கூட்டத்தை நீங்க ஒரு தடவை கூட ஒளிபரப்புகிறார் ஏன் புரியல. அதுக்கு முன்னாடி விருப்ப மனு விநியோகம்னு சொல்லி அந்த ஒரு 3 நாள் கொடுத்தாங்களா, அந்த டைம்ல இருந்த கூட்டத்தை நீங்க போடவே இல்லை. ஒரு செய்தியில போட்டுக்கடை சார். விருப்ப மனு விநியோகம் அந்நியார் விருப்ப மனு மதம் விநியோகம் பண்ணதை நம்ம தான் சார் முதல்ல பிரேக் பண்ணோம். ஆமா சார், அதுவே போட்டுருக்கேன். அப்புறம் தலைமைக்கு அனுப்பியிருக்கேன். உங்க கட்சி நிர்வாகிகளே நம்மளோட அன்னைக்கு விருப்ப மனு கொடுத்ததை ஷேர் பண்ணிருக்காங்களே, ஷேர் பண்ணி போட்டிருக்காங்க. முதல் நாள் நான் தான் பிரேக் பண்ண. அந்நியாரும் பொருளாளரும் விருப்ப மனுக்கள் விநியோகிக்கிறாங்க. முதல் நாளே பொருளாளர் அவரும் அன்னைக்கு திரு எல் கே சுதீஷ் அவர்கள் விருப்ப மனு அவரும் கொடுத்தது, அதுவும் செய்தியா போட்டிருக்கேன். ஆனா நேற்று இதுதான் காரணம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி விவகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க காலையில ஒரு செய்தி வருது, செய்தி போடுறதுக்காக உங்களோட நியூஸ மட்டும்தான் இப்போ உண்மைங்கிற நம்புற நிலைமைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு மத்த மீடியாவோட. இல்ல அப்படி அந்த அடிப்படை சார். நேற்று என்ன ஃபேக்டோ அது நடந்ததுதான் செய்தியா போட்டிருக்கேன். இன்னைக்கும் போட்டிருக்கேன். இன்னைக்கு இப்ப 4-5 மணிக்கு பாருங்க, இன்னைக்கும் செய்தி போட்டிருக்கேன். என்னன்னு போட்டிருக்கேன்னா, இன்னைக்கு விருப்ப மனுக்கள் விநியோகப்பட்டது. விருப்ப மனுக்கள் சில மாவட்டத்துல வாங்கிட்டு போனாங்கன்னு தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு செய்தி பாருங்க. நேற்று நடந்த விஷயத்த நேற்று போட்டிருக்கேன். இன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னைக்கு போட்டிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஒரு சின்ன லெவல்ல தான் இருக்கீங்க. டாப் லெவல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் வேற வேற முடிவு எடுக்கும் நியூஸ் போடுறதுல. அதனால நீங்க ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதா உங்க வேலை. இருந்தாலும் உங்ககிட்ட என்னோட இதை சொல்றேன். இப்ப கூட்டணி விவகாரத்திலையும் காலையில 10 மணிக்கு பார்க்கும்போது ஒரு நியூஸ் போடுறீங்க, 11 மணிக்கு அதே நியூஸ் மறைச்சு போறீங்க, மறுபடியும் 3 மணிக்கு ஒரு நியூஸ் போறீங்க, 7 மணிக்கு ஒரு நியூஸ் போறீங்க, நைட் 11 மணிக்கு ஒரு நியூஸ் வருது. இல்ல சார். இப்ப 9 மணிக்கு ஒரு நிலைப்பாடு சொல்லுவாங்க, 10 மணிக்கு ஒரு நிலைப்பாடா இருப்பாங்க, மதியம் 3 மணிக்கு ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க. நம்ம காலையில சொன்னது சாயங்காலம் போட முடியாது இல்ல. சாயங்காலம் என்ன சொல்றாங்களோ அதுதானே போட முடியும். கரெக்ட், அது நியாயமானதுதான். இப்போ 10 மணிக்கு என்னோட ஒரு நிலைப்பாடு இருக்கு. நான் அதாவது கூட்டணின்னா நான் ஏதோ 2 கட்சிகிட்ட கூட்டணியை பத்தி பேசுறோம்னு சொல்றீங்க. அப்ப எங்களோட நிலைப்பாடு ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு மாறும்போது அப்ப அது சார்ந்த கட்சியை பத்தி நீங்க சொல்லணும்ல. அதிமுகவுடன் இனிமேல் தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது, நீங்க தான் போறீங்க. இரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு போட்டிருக்கோம். எந்த நிலைப்பாடு அவங்க எந்த இதுல பேசுறாங்க சோர்ஸ் இல்லாம போட மாட்டோம் சார். தகவல் வச்சுதான் போடுவோம் தவிர சோர்ஸ் இல்லாம ஒருபோதும் செய்தி போட மாட்டோம். இப்ப அங்க பேசுறாங்கன்னா அங்க பேசுறான்னு போட போறோம். தாவேகால பேசுறாங்கன்னா தாவேகால பேசுறேன்னு போட போறோம். இதுல பேசுறாங்கன்னா போட போறோம். யாருமே சோர்ஸ் இல்லாம செய்தி கொடுக்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி நேற்று நடந்தது கூட, நேற்று அங்க என்ன நடந்துச்சு, ஆள் இருந்தாங்களா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் செய்தி போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆள் வந்திருக்காங்க ஒரு 10க்கு. இன்னைக்கு நேற்று இன்னைக்கு நவமின்னு சொன்னாங்க, நேற்று அஷ்டமின்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு செய்தி போட்டிருக்கேன். ஆனா இன்னொரு விஷயம் நியாயமா நீங்க பாக்கணும்னா, இப்ப அண்ணா அறிவாலயம் அவங்களோட அலுவலகத்துல நீங்க உள்ள போய் ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஊடகத்துக்கு அவங்க உரிமை கொடுக்கல. அதே இது ராயபுரம் அதிமுக ஆபீஸ்க்கு போனாலுமே நீங்க அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போனோம். அதுவும் அவங்க அனுமதி கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க். ஆனா இங்க அனுமதியே இல்லாம நீங்க உள்ள போய் ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ணலாம், எந்த ஒரு நியூஸுமே நீங்க போடலாம். அந்த அளவுக்கு ஊடகத்துக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்காங்க தேமுதிக கட்சியில. ஆக்சுவலா நான் தேமுதிக கட்சியே கிடையாது, பிஜேபியில தான் இருக்கேன். வேல்முருகனோட செய்தியெல்லாம் பார்த்து தான் நாங்க பாலிமரோட ரசிகனாவும் மாறிட்டோம். பாலிமரோட உண்மைத்தன்மையை நம்பணும். வேல்முருகனுக்கு எவ்வளவோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பேஸ்புக்ல எல்லாம் நாங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். ஆனா அப்படி இருக்கும்போது
ஒரு கட்சியில பத்தி கூட்டணியை பத்தியே நீங்க காலையில ஒண்ணு மதியானம் ஒண்ணு மாத்தி 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 அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறாங்கன்றீங்க. அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறாங்கன்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மற்ற கட்சியும் செயல்பாடு இருக்குன்னு அதையும் ஏன் சொல்ல முடியல உங்களால? எல்லாமே திமுக யாரு கூட திமுக காங்கிரஸ் கூட பேசுறோம். காங்கிரஸ் வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தாலும் போட்டிருக்கோம், செய்தியில போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம். அதிமுக யாரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, தேமுதிக பேச்சுவார்த்தை. தேமுதிக பேரத்துக்கு பணியவில்லைன்னு ஒரு வார்த்தை வருது. தேமுதிக பேரத்தை ஏற்றுக்கொள்ள திமுக முன்வரவில்லைன்னு ஒரு வார்த்தை வர முடியாது, சொல்ல முடியல உங்களால. இல்ல அதுதான் அது வந்து அது நம்ம சொல்ல அது வந்து அது அவங்க அப்ப பேரம் நம்ம வார்த்தை யூஸ் பண்ணது இல்ல சார், அது யூஸ் பண்ண கூடாது. பேச்சுவார்த்தை யூஸ் பண்ணுவோம், பேரண்ட் வந்து பொது வழியில. சரி, பேச்சுவார்த்தை திமுகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறார், அதிமுகவுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா அதே சமயம் அதிமுகவும் தேமுதிகவுடன் பேசுகிறது, திமுகவும் தேமுதிகவுடன் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் உங்களால மென்ஷன் பண்ணி அந்த டைம் அந்த இதுல போட முடியல. கடலூர் மாநாட்டுல ஒரு டெம்ப்ளேட் நியூஸா தான் போட்டீங்க, காட்சி ஊடகமாவே நீங்க போடல. கூட்டமே இல்ல, கூட்டமே இல்லங்கிற ஒரு டெம்ப்ளேட் நியூஸ் பார்லிமெண்ட்லயும் வந்தது. இல்ல போடல சார், அப்படி எல்லாம் போட்டிருக்க மாட்டோம். தேமுதிக மாநாடு சொல்ல போனா தேமுதிக மாநாடு சிறப்பா நடந்தா நம்ம தான் காமிச்சோம், லைவ்ல எடுத்தோம். மாநாடோட வீடியோ லைவ்ல நாங்க டிவில எந்த நியூஸ்லயுமே நீங்க போடல, யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் கட் பண்ணி போறீங்க சார். நீங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்க தான் பெருசு. நீங்க நேர்ல டிவி ஆன் பண்ணி பாக்குறதோட சமூக வலைதளங்கள் இப்ப ஒரு 2 செகண்ட்ல செய்தியை பார்த்துட்டு போயிடலாம், புரியுதுங்களா? நீங்க நேர்ல நீங்க போய் உட்கார்ந்து உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவி பாக்குறதோட அப்ப அந்த செய்தி ஓடுதா இல்ல வேற செய்தி ஓடுதா தெரியாது. ஆனா சமூக வலைதளம் அப்படி கிடையாது. நீங்க நின்ற இடத்துல பாக்கலாம், உட்கார்ந்த இடத்துல பாக்கலாம், நீங்க வெளியூர் போற இடத்துல பாக்கலாம், நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரியா சமூக வலைதளங்களை பாத்துடலாம். நீங்க இப்ப வந்து சமூக வலைதளம் இன்னைக்கு பெருசு, அதை முதல்ல வந்து மையப்படுத்தி பேசுங்க. கட்சி சார்பாவோ மத சார்பாவோ நியூஸ் போடாத ஒரே சேனல் பார்லிமெண்ட் நினைச்சிட்டு இருந்தோம், நம்பிட்டு இருந்தோம். அதனாலதான் அதுக்கு ஒரு ரசிகராகவும் இருந்தோம். கண்டிப்பா சார், இன்னைக்கு அதுக்கேத்த மாதிரிதான் செய்தி போட்டிருக்கேன், நீங்க பாத்துட்டு சொல்லுங்க சார். ஓகே சார்.